நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்காக மன்னிப்பையும் கோரிக்கொள்கின்றோம். இன்று கோயம்புத்தூரில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய பொறுப்பாளர்களுக்கான அறிமுக கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நானும் ஒருவனாக கலந்து கொண்டு விட்டு பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னோட விவசாய அணியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் உட்பட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்றார்கள். நேரடியாக கேள்விகள் கேளுங்கன்னா பதில் சொல்லிடுவோம். ஆனால் இன்னைக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு மாவட்டத்திற்கு ஜேடி அக்ரிகல்ச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார், ஜாயின்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர். அதான் மாவட்டத்தில் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட அரசு பொறுப்பில் உயர் அதிகாரி. அவர் எல்லா மாவட்டத்திலும் என்ன வேலை செய்கிறாருன்னு நீங்களே பாருங்கள், பத்திரிகை நண்பர்கள் பாருங்கள். விவசாயத்தை தவிர எல்லா வேலைகளும் செய்வாங்க, எல்லா இன்சார்ஜும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவர்கள் யாருக்கும் கூட எதையும் போய் பார்வையிடுவதற்கோ பார்ப்பதற்கோ வேலை இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நான் சும்மா அரசு அந்த மாதிரிலாம் சொல்ல விரும்பலைங்கன்னா, இன்னைக்கு விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜேடி அக்ரிகல்ச்சர் பல இடத்துல டாஸ்மார்க் கோ இன்சார்ஜாக கூட இருக்கிறாங்க பல மாவட்டத்தில். அதனால் இது போன்ற நிகழ்வுகள் எல்லா இடத்திலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இது இப்போ மட்டும் இல்லை, எப்பொழுதும் நடக்குது. அதனால் இதற்கு ஆட்சியாளர்கள் மனசில் விவசாயத்தை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் வரணும். உதாரணத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 19ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு நேரடியாக வர்றாங்க. தென்னிந்தியா இயற்கை விவசாயிகள் சம்மேளனம் இங்கே நடக்க இருக்கிறது. அதில் நம்முடைய விவசாய பெருமக்களை சந்திக்கிறாங்க. 5000த்திற்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்களை சந்திக்கிறாங்க. தென்னிந்தியாவில் பணி செய்யக்கூடிய 50 சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளை சந்திக்கிறாங்க. காரணம், இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இயற்கை விவசாயம் என்பது காலத்தினுடைய கட்டாயம். இயற்கை விவசாயம் காலத்தினுடைய கட்டாயம். மண்ணில் இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் என்பது 0.5% கீழே போக ஆரம்பித்திருக்கிறது. 0.5% கீழே கார்பன் கண்டென்ட் மண்ணில் போயிருச்சுன்னா அந்த மண்ணை பொறுத்தவரை அது மலடுத்தன்மை அந்த மண்ணுக்கு வந்துடும். எதுவுமே இங்கே விளைவிக்க முடியாது. ஒரு மண்ணுக்கு குறைந்தபட்சம் 4.5% கார்பன் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே விவசாயம் செய்ய முடியும். இன்னைக்கு தமிழகத்தில் டிஎன்ஏயு சமீபத்தில் நடத்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா 7 ஜோன்லையுமே சராசரியாக கார்பன் கண்டென்ட் 0.5 கீழே போயிருக்கு. அதனால் இதெல்லாம் இன்னைக்கு தலையாய பிரச்சனை, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். நாடு மாடுகளை ஊக்குவிக்கணும், அதிகமாக சப்சிடி கொடுக்கணும். விவசாய பெருமக்கள் இன்னைக்கு ஒரு காங்கேய மாடு வாங்குறாங்கன்னா 3 லிட்டர் பால் கறக்க முடியுது. அதை அவங்க 40 ரூபாய்க்கு போய் சொசைட்டியில் ஊற்றி அதன் மூலமாக மாட்டை அவங்களால பராமரிக்க கூட முடியாது. இன்னைக்கு அரசுகள் சப்சிடி கொடுத்து மாடு வாங்கி கொடுக்கணும். ஒரு விவசாயிக்குமே என்னை பொறுத்தவரை 80%, 90% மானியம் கொடுக்கணும். மாடு வந்தால் மட்டும்தான் கார்பன் கண்டென்ட் ஃபிக்ஸ் ஆகும். அதனால் நிறைய விஷயங்கள் பேசுவாங்கன்னா அதில் அண்ணன் சொல்வது குறிப்பாக ஏதோ ஒரு பகுதியில் உரத்தில் பிரச்சனையாக நடந்திருக்குன்னு. இதற்கெல்லாம் அடிப்படை விவசாயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதனால தான் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களும் கோயம்புத்தூரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய விவசாய அமைச்சர்களை கூப்பிட்டு காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, பருத்தியினுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான மீட்டிங் இங்கே தான் நடந்தது. அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிரதமர் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி கோயம்புத்தூர் இதுக்கு மட்டும் வர்றாங்க. வேறு எந்த நிகழ்ச்சி இல்லை, கட்சி நிகழ்ச்சி இல்லை, பாரதிய ஜனதா கட்சியோட நிகழ்ச்சி கூட இல்லை. பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரமும் விவசாயிகளுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக மட்டும் தென்னிந்தியா வந்துட்டு ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பேரில் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அதனால் அடிப்படையிலிருந்து பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம மீட்டிங்கில் பேசின முக்கியமான விஷயம் கூட. மகனா கேளுங்க அண்ணா, நான் விவசாய பிரச்சனைக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பிரச்சனைலாம் பேசிட்டு வந்துடுறேங்கண்ணா. ஆனால் முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் அதை பார்க்கின்றோம். படித்தவர்கள் எத்தனையோ மாநிலம், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், கோவிலினுடைய பிரசாதத்தில் கேஸ்டர் ஆயில், நம்முடைய கொட்டமுத்து, அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலினுடைய பிரசாதத்தில் ரைசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேர்த்தினுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்புறம் குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், இந்த 5 மாநிலமும் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அல்ஃபலா யூனிவர்சிட்டியினுடைய
டாக்டர்கள் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இது அதிர்ச்சி தான். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் நீங்கள் கருத்து சொல்லியிருக்கிறீங்க. அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா, டாக்டரை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க, டாக்டரின் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க. அதனால் இன்னைக்கு மருத்துவர்கள், அதனால தான் அந்த கவரில் வந்தோம். எங்களை பொறுத்தவரை 26/11 நவம்பர் 26 மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சோம்னு. இது ரொம்ப அபாயகரமானது, ஆபத்தானது. அதனால் அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும். நம்முடைய நாட்டில் ஹோம் கிரவுண்ட் டெரரிஸ்ட் நமக்கு வேண்டாம். நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம். அதே கூட தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து, மதத்தை தாண்டியது. எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் சில மதத்தில் சில நபர்கள் ஒரு மதத்தை தவறாக பயன்படுத்தி தவறான நெரட்டிவை ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணுறாங்க. இன்றைக்கும் ஆரம்ப கட்ட டிவியில் நீங்கள் சொல்லியிருப்பது டர்க்கி தான் அதற்கு பேஸாக இருந்திருக்கு. அங்கிருந்து தான் மூளைச்சலவை நடைபெற்றிருக்குன்னு. அதனால் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய Welcome to TVS Emerald Luxor, located conveniently at Anna Nagar, right behind மிக துரிதமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் 13 நபர்கள் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் அப்பாவிகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு தீவிரவாத தாக்குதல். அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்டில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. நாமும் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். அதனால் இந்தியாவில் இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்தில் கலக்கணும் அப்படின்னு ஒரு டீமு, நாங்கள் மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீமு. இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி 5 மாநிலத்தில் இந்த நெட்வொர்க் இருக்குது. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒன்றாக இணைந்து அடிப்படையில் வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும், நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப பக்காவாக தான் இருக்கிறாங்கன்னா. ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ISIS மாடியூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்தில் சேலம் பக்கத்தில் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூரில் போன ஆண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய வேண்டுகோள் முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் கொடுக்கணும். சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும். முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில். அவர் தான் இன்னைக்கு அமைச்சராகவும் அவங்க தான் இருக்கிறாங்க. நமக்கு தனியாக ஹோம் மினிஸ்டர் கிடையாது, முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட. ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலும் விட தமிழகத்தில் ஆபத்து அதிகம். காரணம் எக்கனாமிக் பொட்டன்ஷியல். மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கும். ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட். அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதில் எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும். சிறப்பான அதிகாரிகள் இதில் எப்பொழுதுமே கண்காணிப்பில் இருக்கணும். ஏன்னா அப்பொழுதுதான் பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும். காரணம், டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில் புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு. நாம இன்னைக்கு பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கோம். நம்ம பக்கத்தில் இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்லை. நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக, இன்னும் உன்னிப்பாக, இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மற்ற மாநிலத்தை விட. ஆனால் டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்குறேன்னாங்கன்னா, அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்ணுறாங்க, அமோனியம் நைட்ரேட்டை கையில் பிடிக்கிறாங்க, AK-47 ரெக்கவர் பண்ணுறாங்க. அப்போ இந்த சம்பந்தப்பட்ட நபர் டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக அந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின 3 கார். நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் டெல்லியில் 3 இடத்துல காரை வைக்கணும். ஒரு I-20, ஒரு 3 கார், ஃபோர்டு, இன்னொன்று பிரெஸ்ஸா, 3 காரை 3 இடத்துல வச்சு வெடிக்கணும். அப்புறம் ஒரு 4 நபர்கள் AK-47 வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கிறது அவங்க பிளான். ஸோ குண்டு I-20 காரில் வெடிக்க வச்சுட்டாங்க. பேனிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அந்த கார் மாட்டிருன்னு. நேற்று ஃபோர்டு காரை பிடிச்சிட்டாங்க, அந்த 2வது காரை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் 3வது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த AK-47 பிஸ்டல் அதையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. நாம் எப்பொழுதுமே சொல்லணும், இதில் நான் அரசியல் பேச விரும்பலை. எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம், 100 முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க 100 முறையும் ஜெயிக்கணும். ஆனால் தீவிரவாதி 1 முறை ஜெயிச்சா போதும். அதனால் இன்னைக்கு காவல்துறை அவர்கள் 100 முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் 100ஐயும் அவங்க பிடிக்கணும். 1ல் லைட்டாக மிஸ் ஆனால் கூட, கடைசி நேரத்தில் மிஸ் ஆனால் கூட டெல்லி மாதிரி ஆயிரும்.
அதனால் நாம் காவல்துறையும் இந்த நேரத்தில் உயிரை பணம் கொடுத்து பணயம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க. டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக் ஆகி அந்த கார் பாம் எக்ஸிகியூஷன் பண்ணுறாங்க. அதனால் இதை எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை அரசியல் ஆக்கல. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கன்னா எல்லோருமே இதை ஒரு லாங்கர் ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லா அரசியல் கட்சிகளுமே, காங்கிரஸ் உட்பட. அதனால் இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் இன்னும் அதிகாரம் கொடுக்கணும். அவங்க இன்னும் ரூட்ஸுக்கு போகணும், வேருக்கு போகணும். யாராக இருந்தாலும் கிள்ளி கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அண்ணா ஏற்கனவே நான் சொன்னது போல முதல் முறையாக பெண் டாக்டர்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் பெண் டாக்டரை பற்றி பேசுவவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நல்ல லேடி தான், ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் டெலகிராம் குரூப்ல எல்லாம் வேற ப்ரீச்சர்ஸ் வெளியூரில், குறிப்பாக டர்க்கியை சார்ந்த சில ப்ரீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள ப்ரீச் பண்ணி மூளை செலவை செய்து இதை ஆயுதத்தை கையில் எடுக்க வைத்திருக்கிறாங்கன்னு. அது நமக்கு இன்னைக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும், மதத்தினுடைய தலைவர்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கூட, மதத்தினுடைய பெரியவர்கள், தலைவர்கள், மசூதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் அதை பேச ஆரம்பிக்கணும். காரணம், மதத்தை பற்றி இன்னும் ஆழமாக பேசணும். யாராவது லோன் வுல்ஃபும்பாங்க, லோன் வுல்ஃப் அட்டாக்கும்பாங்க, யாராவது ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அங்கே இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக கையில் எடுக்கணும், பேசணும். எல்லா மதத்துக்கிடையே ஒரு ஒற்றுமையை விதைக்கணும், அது ரொம்ப முக்கியம். எல்லா மதத்துக்கிடையில் ஒரு சகோதரத்தன்மையை விதைக்கணும், அதுவும் நாம் செய்ய வேண்டிய வேலை. அரசியல் கட்சிகள் இருக்கலாம், சித்தாந்தங்கள் இருக்கலாம், சண்டை போடலாம், அது வேற. ஆனால் மதத்தினுடைய தலைவர்கள் அதையெல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்து பணியாற்றணும். ஏன்னா அப்போ தான் அந்த லோன் வுல்ஃப் அட்டாக்கை தடுக்க முடியும். இது அமெரிக்கா போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ரேடிக்கல் இதாக இருக்குது, ஓக்கு ஒரு மாதிரி ரேடிக்கலாக போகுது, யூரோப்பில் வேற மாதிரி இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் முதலாக இது பார்க்குறோம். குறிப்பாக டெல்லி தலைநகரில் 10 ஆண்டுகளுக்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய முதல் தாக்குதல் இது. அதுவும் படித்த ஒரு நபர், அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாமல் வெளியே ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணி சப்போர்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருப்பது. எப்பவுமே தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து வெளியே வருவாங்க. அதனால் நிச்சயமாக செக்யூரிட்டி லீடர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க, நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி இருக்குங்கன்னா, கோயிலுக்குள்ளேயே போய் 2 பேர் வெட்டுறாங்க, போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேயே போய் உள்ள வெட்டி எடுத்து வராங்க. சட்டம் ஒழுங்கு அண்ணா இன்னைக்கு புரியலிங்கண்ணா. நானும் பல இடத்துல பல விஷயமா அதை சொல்லி பார்த்துட்டேங்கண்ணா. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதே காவல்துறை தான், அதே அதிகாரிகள் தான், அதே நபர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கக்கூடிய ஒரு குற்றமே சமூக வலைதளத்தில், டிவியில் இன்னைக்கு ஹைலைட் ஆகுது. அதனால் இன்னைக்கு சமூகமாக நம்ம இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நாம் ஒரு பக்கம் குற்றம் சுமத்திக்கிட்டு தான் இருக்கோம். அது என்னை பொறுத்தவரை சரிதான். ஏன்னா எப்பொழுதுமே நாம் செய்வது தான், ஆட்சியாளர்கள் தான் காவல்துறை கையில் வச்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் சமூக விரோதம் என்பது சமுதாயத்தில் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியலிங்கண்ணா. ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம் அதிகம், இன்னொரு பக்கம் கோர்ட்டு கொஞ்சம் இன்னெஃபிஷியண்டாக இருக்கிறாங்க, தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. மூன்றாவது, குற்றம் செய்தவர்களே திரும்பி செய்கிறாங்க. எனக்கு கோயம்புத்தூரில் அந்த கேஸை உதாரணமாக எடுத்துக்கங்க. 3 நபர்கள் வர்றாங்க, இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள், படிக்கக்கூடிய குழந்தைகள், காரு, அது ஒரு அனானிமஸ் இடத்துல நிற்குது, அருவாலை வச்சு காட்டுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் எங்கிருந்து வருதுங்கண்ணா? அதனால் இன்னைக்கு சமூகமாக நாம் இதை பார்க்கணும். நாம் இன்னைக்கு மைக் இருக்குது, அரசியல்வாதியாக பேசிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கங்கண்ணா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூகமாக நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு வயலன்ஸ் க்ளோரிஃபை பண்ணுறோம், படத்தில் க்ளோரிஃபை பண்ணுறோம், ஜாதிய சில படத்தில் க்ளோரிஃபை பண்ணுறோம், வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுறோம். அதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்கூலில் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மாரல் சயின்ஸ் லெசனை கொண்டு வரணும். ஏன்னா நிறைய சமூக விரோதிகள் இன்னைக்கு தைரியமாக வர்றாங்க. அதனால் அடிப்படையில் எல்லோருக்கும் கடமை இருக்குது. ஒரு முறையும் காவல்துறையின் மீது கை நீட்டி குற்றம் சுமத்துவதை விட இன்னைக்கு எல்லோருக்கும் அந்த கடமை இருக்குது, அதை செய்யணும். குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை 5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகளில் அது எல்லோருக்குமே தெரிந்தது தான். அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கணும். காவல்துறையை பொறுத்தவரை பெரிய கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யலாமே. ஏன்னா அருவாடுத்து டெம்பிள்குள்ளே போகிறதுக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும் என்னென்ன சம்பந்தம்? ஒரு அருவாள் எடுத்துக்கிட்டு யாரோ போகிறாங்க அப்படின்னா பேசிக் அங்கே போலீசிங்கில் ஃபெயில் ஆயிருக்கு, நைட் ரவுண்ட்ஸ் எங்கேயோ ஃபெயில் ஆயிருக்கு, அந்த ரவுடிகள் பெரேட் நடத்துறதுல ஃபெயில் ஆயிருக்கு, ஸ்டேஷன் கூப்பிட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுல ஃபெயில் ஆயிருக்கு. அதனால் சில காரணங்கள் அரசியல் நம்ம நேரடியாக சொல்லலாம், கையை கட்டிட்டீங்க உள்ள விடலின். ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீசிங்கில் ஃபெயிலியராக இருக்குது. இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது பேசிக் போலீசிங் ஃபெயிலியர். அந்த இடத்துக்கு காவல்துறை ஏன் ரோந்து போகல? 40 ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை, அது முள்ளும் புதருமா இருக்கக்கூடிய பாதை. யாருமே அங்கே போக மாட்டாங்க. பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறாங்க. தெரிஞ்ச இடத்துல காவல்துறை எப்படி அதை கோட்டை விடலாம்? அந்த ஏரியாவுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ நைட் பீட்டோ ஏன் அங்கே போகல?
10 மணிக்கு ஒருக்கா, 1 மணிக்கு ஒருக்கா, 3 மணிக்கு ஒருக்கா அவங்க போகணுமே, ஏன் போகல? இதெல்லாம் அடிப்படை கேள்விகள். அதனால் காவல்துறையும் உள்ள தன்னை பார்த்து கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும். அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னும் சுதந்திரத்தை கொடுக்கணும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு இருக்கு. இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, வேண்டுகோள் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம். அதில் என்ன தவறுங்கண்ணா? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிஸ்னஸ் செய்கிறேன், அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கினா, இந்த பணத்தை வாங்கினா, என்னுடைய தொழில் நான் செய்கிறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன், என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன். இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன், என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன்? எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன்? என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன்? அதனால் எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன். செய்யக்கூடிய வேலைகளில் தவறு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிங்க, இந்த கம்பெனியில் தவறு இருக்குது சொல்லுங்கள். இந்த கம்பெனி இன்கம் டேக்ஸ் கட்டல சொல்லுங்கள். இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்கள். அதனால் நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்குது? நான் செய்யக்கூடிய தொழிலில் யாருக்கு பாதிப்பு இருக்குது? நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சேன்னா, தண்ணியை நான் பால்படுத்தினா, மாசு பண்ணா சொல்லுங்கள். எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்குது. இன்றைக்கி நான் கட்சியில் மாநில தலைவராக நான் இல்லை. எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்குது, மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்குது, என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்குது, எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்குது, விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்குது, 4 இடத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, அயன்மேன் போகிறதுக்கு நேரம் இருக்குது, ஓடுறதுக்கு நேரம் இருக்குது. அதனால் இது என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்கிறேன். அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன். அதனால் நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்கிறேன். மற்றபடி திமுகவோ வேறு யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்கள். அதனால் அப்படித்தான் நான் இருப்பேன். நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும், அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும், அதை வைத்து என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும். என்னுடைய மனைவி வேலைக்கு போகிறாங்க, என்ன தவறு? வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க. நான் தொழில் செய்கிற என்ன தவறு? அதனால் எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டில் கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்காந்துருக்க முடியுமாண்ணா? நீங்களும் தொழில் பண்ணுறீங்க, நான் 10 பேர்த்த சொல்கிறேன், ஆமாம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் போடுங்கன்னு சொல்கிறேன். கையில் 1000 ரூபா இருக்கா, 10,000 இருக்கா, 25,000 இருக்கா? நானும் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடக்கூடாதா? போடணும், நீங்களும் போடுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நானே 10 பேர்த்த சொல்கிறேன், ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க, ஆரோக்கியமாக சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு நான் செய்யக்கூடாதா? அதையே நானும் செய்கின்றேன். 4 பேர்த்த விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அதே விவசாயத்தை நானும் பண்ணுறேன். அதனால் எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும்தான் மக்களிடம் சொல்கிறேன், நான் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்கிறேன். அதனால் பத்திரிகை நண்பர்கள் யாராவது அண்ணே இதில் தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க, தவறு இருக்காது. அப்படி எனக்கு தெரியாமல் யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம். ஆனால் இதனால் மாசு பால் பெற்றுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தர்மம் இல்லைன்னு சொல்லுங்கள். நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது. உப்பு போட்டு சாப்பிட்றவன் நான். தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்னே நியாயம்? நான் என்ன சாராய கம்பெனி அண்ணே நடத்துகிறேன்? சாராய கம்பெனி அண்ணே நடத்துகிறேன்? நான் தொழில் செஞ்சால் தானே நான் சாப்பிட முடியும். இங்கே வீட்டில் டீசல் போட்டு காலைல அவங்களுக்கு வர்றாங்க, எனக்கு இன்றைக்கி 3000 ரூபா செலவுண்ணே. அன்றைக்கி இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கோவாவுக்கு போகணும். கோவா மாநிலத்தினுடைய SIR அதுக்கு நான் தான் பொறுப்பு. லக்ஷ்வதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு, கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு. லக்ஷ்வதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் 60,000 ரூபா ஆகும். யார் எனக்கு கொடுப்பா? கட்சியிலேருந்து நான் வாங்க மாட்டேன், 1 ரூபா கூட கட்சியிலேருந்து வாங்கியது கிடையாது. இன்னைக்கு கோவா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறேன், பணம் யார் கொடுப்பாங்கண்ணா? யார் கொடுப்பாங்க? ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்க முடியுமா? கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன், நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர், ஒரு 10 ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தொழில் செஞ்சு தான் ஆகணும், என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கேருந்து கட்டுவேன்? நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன், 4 பேர் பணம் கொடுங்க அண்ணா, நீங்கள் புரிஞ்சுக்கண்ணா. இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை. கட்சியில் வேலை செய்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற ஒருத்தருக்குமே விவசாயி அன்னைக்கு வந்திருக்கிறாங்க, மாதம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும் இல்லை? அதை போய் உங்கள் பாக்கெட்டில் பிடுங்கிறனா, தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா? ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெருமையாக அதை வாழுவேன், பெருமையாக தொழில் செய்வேன், பெருமையாக அரசுக்கு வரி கட்டுவேன். அதைத்தான் ஒரு இளைஞனுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு உள்ள நான் பேசினேன், ஒர்க் வித் பிரின்சிபல். ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க, அதில் பணம் சம்பாதிங்க, அதில் வாழுங்க.
நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போகிறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்குது, என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும். அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்குது, மன வலிமை இருக்குது, அதுவும் செய்வேன். பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்குது, பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும், அதுவும் செய்வேன். அரசியலும் செய்வேன், வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் நடத்துவேன், இயற்கை விவசாயம் பார்ப்பேன். 24 மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன். நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். சோம்பேறியா வீட்டில் உட்காராதீங்க, பல இடத்துக்கு போங்க, பொருள் தேடுங்க, பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க, கற்றுக்குங்க, டெக்னிக் கற்றுக்குங்க, வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதனால் இதில் எங்கே தவறாகும்? ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்வி தான், இருந்தும் ஏன் பெருசாக பதில் சொல்கிறேன்னா, இதனால் ஒரு 4 பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன். அதனால் நன்றாக வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள், உங்களுடைய சொந்த காசில் வாழுங்க. தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் கொடுக்காம வந்தவங்கலாம் இன்னைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறானே, அந்த மாதிரி சேர்த்திருக்கிறானே. முதலமைச்சர் என்ன தொழில் பண்ணுறாரு? இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்ணுறாரு? கையில் கடிகாரம் கட்டுறாரு, சாப்பாடு வருது, எங்கிருந்து வருது அவருக்கு? டிஆர் பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரே கோர்ட்டில் போன கிராஸ் எக்ஸாமினேஷனில் சொல்கிறாரு, எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு. ஆனால் சைதாப்பேட்டையில் 2 முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே போய் ஓடிட்டார், வரல, அடுத்ததுக்கு அவர் வருவார். அதனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா, அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். என்னால் யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்கள் கை நீட்டி காட்டுங்க. அண்ணா உங்களால் ஒரு பறவைக்கு உபத்திரம், ஒரு மண்புழுவுக்கு உபத்திரம், மண்புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் நான். அப்போ என்னால் யாருக்கு உபத்திரம் வரும்? கை நீட்டி காட்டுங்க. நீங்க வந்து செலவுகள்லாம் வந்து நண்பர்கள் தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ முதலீடு செய்வதற்கான பணம் எங்க இருந்து? இல்லை, முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில்லைன்னா 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க, அந்த பணம் உங்கள்கிட்ட இல்லையா? இந்த கம்பெனி என்ன 300 கோடி வச்சா முதலீடு பண்ணுறோம்? அது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள், கம்பெனி ஸ்டாக்கில் போட்டு பாருங்கள், ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்கள். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும். அந்த கேபிட்டல் நீங்கள் போட மாட்டீங்களா? அந்தளவு கூட எனக்கு தகுதி இல்லையா? அந்தளவு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் என்னால் போட முடியாதா? என் மனைவி வேலை செய்கிறாங்க, நான் விவசாயம் பண்ணுறேன், நான் 10 ஆண்டு காலம் காவல்துறையில் பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சுருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிறாங்க, இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா விவசாயம் பார்க்குறாங்க, இன்றைக்கி ஆடு குட்டி விற்கிறோம், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. அதனால் என்னால் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட என்னால் இல்லையானா ரோட்டில் இருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன். என்னால் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல். நீங்கள் கம்பெனி பற்றி கேட்குறவங்க கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டலை பாருங்கள், கம்பெனியில் முதலீடு எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்கள். முதலீடு எவ்வளோ இருக்கும் அந்த கம்பெனியில்? ஷேர் கேபிட்டல் 1.5 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல். 1.5 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 5 லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 10 லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது லோன் வாங்க முடியாதா? அதனால் கேள்விகள் என்ன? இது யாரும் 10,000 கோடி 20,000 கோடி கம்பெனி நடத்தலை. அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன். இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அரசுக்கு நாங்கள் வரி கட்டி இருக்கணும், எங்களால் ஒரு 50,000 பேத்துக்கு வேலை கொடுத்துருக்கணும். சந்தோஷம் தான், அது நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவன் நம்புவோம். அதனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னா எப்படிங்கண்ணா? அடுத்து பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வருது, எக்ஸிட் போட்டோட வருமா இல்லை தமிழ்நாடுக்கு என்ன மாதிரியான ஒரு? அண்ணா எனக்கு தெரியலைங்கண்ணா. இன்னைக்கு வந்து பீகாரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது, பிரசாந்த் கிஷோர் அது வந்து ஒரு 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 மிக முக்கியமான ஒரு மனிதர். அவர் எடுக்கக்கூடிய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு வாக்கு. அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, நிறைய இடத்துல வந்து யார் ஜெயிக்கக்கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும். இது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன். 2026 தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு வந்து அங்கே பிரசாந்த் கிஷோருடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறதோ தமிழகத்திலும் சிலருடைய நடவடிக்கை அப்படி இருக்க போகுது. புதிதாக கட்சி ஆரம்பித்தவங்க அவங்க ஓட் கட்டரா வருவாங்களா, ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் பீகார் எலெக்ஷனை நான் உன்னிப்பாக நான் பார்ப்பதற்கான காரணம் அங்கே என்டிஏ ஜெயிச்சிடும். எனக்கு அதில் எந்த உன்னிப்பாக கவனிப்பது, ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, 40 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, 40 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதனால் பீகாரில் நடந்திருப்பது தமிழகத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். குறிப்பாக அந்த இன்குபென்ட் பிளேயர், அந்த 3வது வரக்கூடிய மனிதர் 20% தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா. அந்த 3வதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி 20% தாண்டாமல் 20%க்குள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க நம்பர் 1 நம்பர் 2க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. நம்பர் 3 முடிவு பண்ணுவார் யார் நம்பர் 1 நம்பர் 2. அது பீகார்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை, அதை பார்க்கணும். 2வது, பீகாரில் கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகளில் 18 ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் என்டிஏவுக்கு வாய்ப்பு வரும் பொழுது
மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம். மூன்றாவது, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகாரில் அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது. இன்னைக்கு எக்ஸிட் போல பார்க்கும் பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பீகாரில். அதனால் இந்த மூன்றையும் நாளைக்கு நான் உன்னிப்பாக 14ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் பார்க்க போறேங்க. இந்த ஃபார்ம்ல வந்து சில குளறுபடிகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ என்னோட ஃபார்ம் நான் ஃபில் பண்ணேன்னா என்னோட அப்பா அம்மா வந்து 2002ல் எந்த பூத்துல போட்டாங்க, எந்த இடத்துல போட்டாங்க, அந்த இதான டீட்டெயில் கேட்குறாங்க. அது வந்து பெரும்பாலான கண்டுபிடிக்க சிரமம். ஏன்னா பெற்றோர் ஆனால் நல்ல கேள்விங்கண்ணா, இதை நான் பொதுவான கேள்விங்கிறனால நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்முடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல், அதாவது தீவிர வாக்காளர் திருத்தம், இந்த படிவம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கண்ணா. இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஆன்லைனில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அதை வந்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெக்டிஃபை பண்ணும் ஆன்லைனில். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் யாராக இருந்தாலும் 2002 எஸ்ஐஆரில் உதாரணத்துக்கு நான் இல்லை, என் பேர் அதில் இல்லை. ஏன்னா அப்போ எனக்கு 18 வயசு பூர்த்தி ஆகலைங்கண்ணா. என் பேர் என் தொகுதியில் இல்லை. இப்போ நான் என்ன செய்யணும்? நான் புதுசாக ஒரு ஃபார்மை கொடுக்கணும். என் பேர் 2002 இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு ஃபார்ம் 6 கொடுக்கணும். நான் வாக்காளர், என்னை இணைச்சிக்குங்க. இந்த பாருங்கள் 13 ஐடி கார்டு இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள். எங்கள் அப்பா 2002 ஃபார்மில் இருந்தார், எங்கள் அம்மா 2002 ஃபார்மில் இருந்தாங்க, அவங்க அப்படி காட்டணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2002 இருந்தேன், ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது, மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. நான் வீடு மாறிட்டேன், தொகுதி மாறிட்டேன், பூத்து மாறிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ அரசாங்க அதிகாரி கையில் 2002 புக் இருக்கும், 2002 ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். அதில் தயவு செய்து அதை பாருங்கள். நீங்கள் வெறும் ஃபோட்டோ மட்டும் ஒட்டினா போதும். ஃபோட்டோ ஒட்டிட்டு 2002 லிஸ்ட்டில் உங்கள் பேர் எங்கே இருக்குது பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். அது பிஎல்ஏவுடைய பொறுப்பு. நீங்கள் அதெல்லாம், அது உங்கள் வேலையே கிடையாது. அது வீட்டுக்கு வரக்கூடிய பிஎல்ஓவுடைய பொறுப்பு. நான் 2002 இருந்திருக்கேன், இடம் மாறி இருக்கலாம், என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்கலாம், பூத்து மாறி இருக்கலாம், அது பிஎல்ஓ பார்த்துக்குவாங்க. நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனாலும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையொப்பமோ கையெழுத்தோ போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. என்னை போன்று இல்லாதவர்கள், 2002 பேர் இல்லாதவங்க அப்படிங்க, நீங்கள் கொஞ்சம் சிறப்பு வேலையை செய்யணும். ஃபார்மை ஃபில் பண்ணணும். 2002 இருந்தவங்களுடைய கனெக்ஷன் நீங்கள் எழுதணும். அதுவும் பிஎல்ஓனுடைய பொறுப்பு. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க, 6.5 கோடி ஓட்டர்ஸில். அதனால் பிஎல்ஓவை பொறுத்தவரை அந்தந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க தயவு செய்து அதை பார்க்கணும். அதே நேரத்தில் கட்சியின் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒருத்தர் போவார். பூத் லெவல் ஏஜென்ட் 2, BLA 2 நாம் அவங்களுக்கு பேர் வச்சிருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்க. அவர்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு அரசியல் கட்சி, திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ஒரு BLA 2 வருவாங்க. அவர்களையும் நீங்கள் கூப்பிட்டு பயன்படுத்திக்கங்க. பிஎல்ஓ ஃபார்மை மட்டும் வாங்கி அரசியல் கட்சிகள் உங்களை வச்சு ஃபில் பண்ணி அரசியல் கட்சியும் போய் பிஎல்ஓ ஆஃபீஸில் கொடுக்கலாம். பிஎல்ஓ தான் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. எல்லோருக்கும் இதில் உத்தரவாதம் இருக்குது. நிறைய குளறுபடிகள் இருக்குது, இல்லை என்று சொல்லலை. ஆனால் பிஎல்ஓனுடைய பொறுப்பு 2002 இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நீங்கள் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க. கரெக்ஷன், அந்த இடம், அட்ரஸ், அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. 18 வருஷமா பிஜேபி நிதிஷ்குமார் வந்து ஆளுக்கு இருக்காரு. அவங்களுடைய கட்சி அலையன்ஸ்ல பிஜேபி இருந்திருக்கு. ஆனா அவ்வளோ லாங் பீரியட் ஆட்சி பண்ணியிருந்தாலும் கூட அங்க இருக்க பெரிய டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குங்களா? ஏன்னா அங்க நிறைய இளைஞர்கள் கூலி வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காங்க. தெரியலிங்கண்ணா, இது ரொம்ப ஒரு டைசி கேள்விங்கண்ணா. அதாவது நிதிஷ்குமார் அவருடைய காலகட்டத்தில் பீகார் வளர்ந்துருக்குன்னா வளர்ந்துருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரோடு முதல்ல இருந்ததை விட அதிகமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்குது, ஸ்கூலில் ட்ராப் அவுட் ரேட் குறைஞ்சிருக்கு, அதிக பேர் வந்து இன்றைக்கி வந்து கிராஜுவேட்ஸாக மாறி இருக்கிறாங்க, எம்ப்ளாயபிலிட்டி அதிகமாக இருக்குது. இல்லையுமே சொல்லிங்கண்ணா. பட் எப்பொழுதுமே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாடு வளர்ந்துருந்தாலும் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க? அப்போ தமிழ்நாடு வளரலின்னு அர்த்தமா? இல்லை சொல்கிறேன், அதே தான் சொல்கிறேன். அதனால் மக்கள் எப்பொழுதும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருந்தால் போகத்தான் செய்வாங்க. அதை நம்ம தடுக்க முடியாது. இப்போ பீகாரில் எனக்கு 400 ரூபா 500 ரூபா தினக்கூலி கொடுக்குறாங்க, தமிழகத்தில் 800 ரூபா கொடுக்குறாங்க, வர்றதுக்கு ஆளுக்கு இருக்காங்க. அதனால் அது ஒரு பேராமீட்டராக கருத முடியாதுங்கன்னா. தமிழ்நாட்டில் இருக்கே நல்லா இருக்க இருந்தும் சான் பிரான்சிஸ்கோவில் எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேலை கிடைக்குது, நான் சான் பிரான்சிஸ்கோ போவேன், நிறைய பேர் போகிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை பீகார் வளர்ந்துருக்கா? கண்டிப்பாக வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு அளவுக்கு வளர்ந்துருக்கா? கண்டிப்பாக வளரல, மாற்று கருத்து இல்லை. அதனால் பொறுத்திருப்போம். அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மக்கள், அந்தந்த அரசியல் கட்சிகள், அவர்களுடைய வேலை அது. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இந்தியாவில் மக்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதும் தவறு. மக்கள் போவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ பேர் பெங்களூரில் இருக்காங்க,
இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறத விட தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதிகமாக இருக்காங்க. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், இது ஒரு டேட்டா. கோயம்புத்தூரில் மட்டுமே 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இன்னைக்கு பெங்களூரில் இருக்காங்க. இது ஒரு டேட்டா, அதிகாரப்பூர்வமான டேட்டா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கிறத விட பெங்களூரில் அதிகமாக இருக்காங்க. அதுக்காக தமிழ்நாடு வளரவில்லை என்கின்ற அர்த்தம் கிடையாது. சீனியர் பொசிஷன் பெங்களூரில் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சீனியர் சாஃப்ட்வேர் பொசிஷன் இல்லை. ப்ராஜெக்ட் மேனேஜர் அதிகமாக பெங்களூரில் இருக்காங்க, அங்கே போகிறாங்க. அதனால் நேரடியாக பேசுவது சரியாக இருக்காதுங்கன்னா, ஆனாலும் உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். பீகார் இன்னும் வேகமாக விரைவாக வளர வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. விளையாட்டுத்துறை சம்பந்தமா சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. தமிழ்நாடுடைய சொல்லுங்க. தமிழ்நாடு விளையாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் சிறந்த ஒரு மாநிலம் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அயன்மேனை பொறுத்தவரை அது கோவாவில் தான் இருக்குது அதிகாரப்பூர்வமாக. இந்தியாவில் ஒரே இடத்துல அது நடத்தப்படுகிறது. என்னுடைய ஆசை தமிழகத்திலும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆசை. காரணம், நம்மகிட்ட கோஸ்ட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 62 நாட்டிலிருந்து வந்திருந்தாங்க. 1400 பேர் பங்கேற்றாலும் கூட 350 பேர் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அதனால் தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுத்து இது போன்ற நிறைய ஈவெண்ட்டை கொண்டு வரணும். ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய பிராண்டு, கோவாக்கு எப்படி பிராண்டு கிடைச்சிருக்கோ அது ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, என்னை பொறுத்தவரை அரசியல் வந்த பிறகு என்னுடைய ஃபிட்னஸ் கொஞ்சம் போயிருச்சுங்கண்ணா கடந்த 5 ஆண்டுகளில். இப்போ நான் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேங்கண்ணா. இது ஒரு முயற்சி, முதல் படி. இந்த அயன்மேன் மூலமாக ஃபிட் ஆகணும், நாம் இன்னும் உடலை தயார்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இதில் பங்கேற்றிருக்கேன். இன்னும் அடுத்த 1 ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன் போகணும். ஃபுல் அயன்மேன்னா இன்றைக்கி 2 கிலோமீட்டர் கடலில் நீந்துறது 4 கிலோமீட்டராக நீந்தணும். 90 கிலோமீட்டர் சைக்கிளிங், 180 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும். 21 கிலோமீட்டர் என்பது 42 கிலோமீட்டராக அது மாறணும். ஏன்னா என்னுடைய ஆசை அடுத்த கட்டம் அதுக்கு போகணும். இந்தியாவில் ஃபுல் அயன்மேன் இல்லை, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவில் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு இலக்கு. அதே போல் தனிப்பட்ட முறையில் நேற்று ஒருத்தர் சொன்னார், உங்களை பார்த்தேன் நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா, இன்றைக்கி 200 மீட்டர் தான் ஓடினார். சந்தோஷம். இன்றைக்கி 200 மீட்டர் ஓடுங்க, நாளைக்கு 300 ஓடுங்க. நான் என்னுடைய ஃபிட்னஸை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அது ஒரு பெரிய சாதனை இல்லைன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அயன்மேனை பொறுத்தவரை. எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர் காவல்துறையில் இருக்கிறாங்க, பேர் நான் சொல்ல விரும்பலை. அயன்மேனை 6 மணி நேரத்தில் முடிச்சிருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த அளவுக்கு உடம்பு அவருக்கு 6 மணி நேரத்தில் முடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்கன்னா, எத்தனையோ ஃப்ளைட்டில் தமிழ்நாட்டு நம்முடைய பசங்களை பார்த்தா 7 மணி நேரம், 8 மணி நேரம், 7.5 மணி நேரம், அத்தனை பேர் அவங்கள தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருக்கிறாங்க. அதனால் நிறைய மனிதர்கள் இதில் சாதிக்கணும். இது ஒரு விதமான ஒரு இதுதாங்கண்ணா. இது ஒரு என்டியூரன்ஸ் ஸ்போர்ட், அவ்வளோதான். இது ஃபாஸ்ட் ஸ்போர்ட் கிடையாது, என்டியூரன்ஸ். 8 மணி நேரம் உங்கள் பாடி தாங்குதான்னு பார்க்குறீங்க, 8 மணி நேரம் உங்கள் உடம்பு தாங்குதா அப்படிங்கிறக்காகத்தான் இது விளையாட்டு. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நான் ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் செய்யணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு ஃபிட்னஸில் ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிங்க, சின்னதாக ஆரம்பிங்க, பெருசாக ஆரம்பிங்க, ஃபிட்டாக உடம்பு வச்சுக்கங்க. குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்தோட உங்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா எலக்ட்ரானிக் இதுலேயே இருக்கீங்க, அதிகமாக உங்களுக்கு தான் உடல் ரொம்ப கெடும். அதிகமாக எனர்ஜியோடு இருக்கீங்க, வேவ்ஸோடு இருக்கீங்க, இன்டென்சிவான இடத்துல இருக்கிறீங்க, இந்த லைட்டெல்லாம் ரொம்ப கெடுதல். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அவ்வளோதாங்க. அது பெரிய சாதனையில் இல்லைங்கன்னா, நிறைய பேர் சாதனை பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஆரம்ப முயற்சி, நான் ஃபுல் அயன்மேன் முடிக்கும் பொழுது ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னா, அதுக்கு இன்னும் நான் ஒரு ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுக்கணும். என்னுடைய ஆசை அடுத்த ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன். எனக்கு இந்தியாவில் ஃபுல் அயன்மேன் இல்லை, கோவாவில் பாதி அயன்மேன் தான் இருக்குது, 70.3. அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கேன். நன்றி. அதிமுக பாஜக கூட்டணியில புதிய கட்சிகள் 7 மாதமாகி இன்னும் சேரவே கிடையாது. எப்படி சார் நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் கூட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் இன்னும் எலெக்ஷன் சூடே பிடிக்கலையா? இப்போ தான் நவம்பரில் இருக்கோம், இன்னும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இருக்குது. அதனால் பொறுத்துருங்க. இன்னும் மக்கள் இன்னும் தேர்தலுக்கு தயாராகலை. இப்போ தான் சார் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் டிசம்பர், ஜனவரியை பொறுத்தவரை தேர்தல் ஜுரம் ஆரம்பிக்கும். அன்னைக்கு எல்லாமே சரியான கோணத்தில் விழும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லா மேட்சும் ஜெயிச்சோம், நான் ஃபைனல் தோற்றோம். அதனால் ஃபைனலில் யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம். நான் சொல்கிறது மென்ஸ் வேர்ல்டு கப்புங்கன்னா. ஆனால் உமன்ஸ் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தோத்தாங்க, வெளியே போகிற நிலைமையில் இருந்தாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அரசியல் ஆட்டத்தை பொறுத்தவரை ஃபைனலில் ஜெயிக்கணும், அது ரொம்ப முக்கியம். செமிஃபைனல், குவார்டர் ஃபைனலும் முக்கியம்தான். அதனால் ஃபைனலுக்கு நம்முடைய என்டிஏ கூட்டணி தயாராகி கொண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன். அது நவம்பர், டிசம்பரில் சரியான இலக்கை நோக்கி புதிய கட்சிகள் எல்லோரும் வருவார்கள் என்று நம்புகின்றேன். காலம் வரும் வரை பொறுத்திருப்போம், காத்திருப்போம். கூட்டணியில் இருக்கிற பேச்சுவார்த்தை அதிமுக நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் அதிமுக கட்சியை சார்ந்தவன் இல்லை. நான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் தாவேகா கட்சியில் இல்லை, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல நவம்பர், டிசம்பர் வரை பொறுத்திருப்போம், காலமெல்லாம் கணிந்து வரும். நான் கட்சி தலைவர் இல்லைங்கண்ணா, நான் கூட்டணி பொறுப்பாளர் இல்லைங்கண்ணா. நான் எம்பாட்டுக்கு எங்கேயோ சுற்றிக்கிட்டு 2 வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் கூட்டணியை பற்றி நான் பேசுவது சரியா இருக்காதுங்கண்ணா.
ஆனால் டிஆர் பாலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கோர்ட்டில் அவங்க லாயர் சொன்ன கருத்து உடம்பு சரியில்லை. ஆனால் டிஆர் பாலு அவர்களை விமான நிலையத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தேன். ஒரு 2:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்தார், சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தார். உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அடுத்த நாள் காலைல பேப்பரை பார்த்தேன், டிஆர் பாலு அவர்கள் கோர்ட் நடக்கும் பொழுது சென்னையில் எங்கேயோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தாருன்னு ஃபோட்டோ வேற போட்டிருந்தீங்க. எஸ்ஐஆரை எதிர்த்து டிஆர் பாலு ஃபோட்டோ போட்டாருன்னு. அதனால் அடுத்த முறை நான் ஜட்ஜு முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன், ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு, உடம்பு சரியில்லைன்னு. பேப்பரை பாருங்க, போராட்டம் பண்ணுறாரு. அன்னைக்கு ஃப்ளைட்டை பாருங்க, நானே 2 மணிக்கு அவர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன், டெல்லிக்கு ஏதோ ஃப்ளைட் ஏறிட்டு இருந்தாருன்னு. ஆனால் டிஆர் பாலு அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு குறுக்கு விசாரணை நான் செய்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிச்சயமாக அடுத்த விசாரணை டேட்டுக்கு வருவாருன்னு நான் நம்புகிறோம். அன்னைக்கு அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கு நான் தயாராக இருக்கேன், கேள்விகள் வச்சிருக்கேன். கேட்ட பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன கேள்விகள் கேட்டோம்னு. அவர் என்ன பதில் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியத்தான் போகுது. இப்போ நம்ம ஏரியாவில் பெரிய பிரச்சனைங்கன்னா எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரோடு கீழே கொண்டு போகணும், ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இது முன்னாடி தான் போடணும், புதுசாக ஒன்று போகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பகுதியில் ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்கன்னா, விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு, குறிப்பாக கொங்கு பகுதியில். அதனால் எந்த விவசாயியுமே அரசு கொடுக்கக்கூடிய விலைக்கு அவங்க தயாராக இல்லை. அதுக்குள்ளே பைப்பை போட்டு 25 வருஷம் 30 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு ரைட் ஆஃப் யூஸ் ஆரோக்கியம் கொடுக்குறதுக்கு எந்த விவசாயம் தயாராக இல்லை. இன்றைக்கி நம்ம பகுதி தொழில் பகுதியாக மாறுது. சில இடத்துல பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஏற்றுக்கிட்டாங்க, சில இடத்துல வந்து அதனுடைய இன்க்ளினேஷனை மாற்றி ரோடு பக்கத்தில் கொண்டு வருவதற்கு. ஏன்னா பல இடத்துல பிரச்சனை நடக்கிறதுனால கேஸ் பை கேஸாக நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா, எங்களால் என்ன முயற்சியெல்லாம் செய்ய முடியுமோ விவசாய பெருமக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா கொங்கு பகுதியில் இது ரொம்ப பெக்யூலியரான ஒரு ப்ராப்ளம். ரியல் எஸ்டேட் விலை ஏறிடுச்சு, அரசு கொடுக்கக்கூடிய பணம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் விவசாயிகள் தயாராக இல்லை, அதையும் நம்ம ஏற்றுக்கணும். இன்னைக்கு விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் வருமானமே லேண்டு விலை ஏறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருமானத்தை பார்க்குறாங்க, அதையும் நம்ம மதிக்கணும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அவர்களோடு நாங்கள் துணை நிற்போம். சுல்தான்பேட்டை பகுதியில் போராடிய விவசாயிகள் சாலை முறையில் ஈடுபட்டாங்க, தென்னை மரங்கள் பட்டு போச்சு, தோல்விகள் வந்துருச்சு. அதில் போராடிய விவசாயிகள் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. 2 பிரிவில் பணி செய்ய விடாமல் தடுத்து, அப்புறம் சாலை முறையில் ஈடுபடுறது விவசாயிகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்களா, அந்த மருந்து கடை இருக்கு இல்லைங்களா, அந்த கடை மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்ட். ஆனால் இது நம்ம ஜி.கே. நாகராஜன் இங்கே இருக்கிறாங்க, அவர் சம்பந்தமான விஷயத்தில் உள்ள இறங்கியிருக்கிறாங்கன்னா அது தவறு தான். ஆனால் போராடிய விவசாயிகள் மீது பதிவு செய்த வழக்கை முதல்ல வாபஸ் வாங்கணும். இது வந்து எப்பொழுதுமே இது வந்து நம்ம குண்டாஸ் திருவண்ணாமலையிலிருந்து பார்க்குறோம். அதனால் இந்த அரசை பொறுத்தவரை விவசாயிகள் மீது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்குது. முதல்ல வழக்கை வாபஸ் வாங்க. அவங்க என்ன பஸ்ஸை உடைச்சாங்களா, எரிச்சாங்களா, ஒன்றும் பண்ணல, நியாயமான இதுதான் கேட்டாங்க. மருந்து கடையில் தரமான மருந்து கொடுக்கல, தவறான இது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம். அவங்க மீது நடவடிக்கை எடுங்க. இதையெல்லாம் அரசு செய்யணும். நான் ஏற்கனவே அண்ணனுடைய கேள்விக்கு சொன்ன பதில் கொஞ்சம் லாங் டேர்மாக சொன்னாங்கன்னா, இது எதுவுமே செய்யாமல் விவசாயிகள் மீது வழக்கு போடுவது சரியில்லை. சார், நீங்க சொல்றீங்க, ஆனால் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் இங்க கடைமடையில் இருக்கிற விவசாயிகளுக்கு போய் சேர வர்றதில்லை. காரணம் அண்ணா ஒரு நிமிஷம்னா, பிஜேபி சார்பாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் எங்களால் என்ன முடியுமோ ரெப்ரசன்டேஷன் பிஎம் கிசானில் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 47 லட்சம் இருந்த தமிழ்நாடு விவசாயிகள் இன்னைக்கு பிஎம் கிசானில் 20 லட்சத்துக்கு வந்துட்டாங்க. பாதி காணாம். ஏன்னா எல்லா மாநிலமும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், கணக்கு என்பது மாநில அரசு மட்டும்தான் கொடுக்கணும். விவசாயம் என்பது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். தலைகீழாக போராடியாச்சு. ஒரு ஆப்ஷன், நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, நேரடியாக பிரதமரே தமிழ்நாட்டை பொறுத்தவரை விவசாயத்தை கண்ட்ரோல் எடுத்து பண்ணுறது தான். அது தவறு. அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இல்லை, மாநில அரசு தான் செய்யணும். அதனால் எங்களை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய ஆட்சியில் அவ்வளவு திட்டங்கள் இந்தியா முழுவதும் விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். தமிழகம் மட்டுமே அந்த அளவுக்கு பயன்பெறலினா முக்கிய காரணம் ஆட்சியாளர்கள் தான். கடந்த 5 ஆண்டுகளில் அவ்வளவு திட்டம் கொண்டு வந்தும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராயிருது போக மாட்டேது. இன்னைக்கு உள்ள பேசணும் விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஃபண்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், AIF 6000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, 2000 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. 4000 கோடி செலவே பண்ணல. மற்ற மாநிலங்கள் செலவு பண்ணிட்டு பணம் கேட்குறாங்க. அதனால் விவசாயத்திற்கு முன்னுரிமை அரசு கொடுக்கணும். ஜேடி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை விவசாய வேலை மட்டுமே செய்வதற்கு பயன்படுத்தணும். அது செஞ்சாங்கன்னா பல நல்லது நடக்கும். நாங்களும் காத்திருக்கின்றோம். ஆதவ அர்ஜுனாவை திமுக தான் தாவேக கணிச்சிருக்காங்கன்னு அவரோட மச்சான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் வந்து திமுக தாவேக இடையே தான் போட்டின்னு அடிக்கடி சொல்றாரு. இதுக்குள்ள அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா மச்சானா மச்சான் சொல்றாரு, ஆதவ அர்ஜுனா சார்லஸ் மார்டின் தாவேக கணிச்சிருக்காரு அப்படின்னு சார்லஸ் சொல்றாருன்னா சார்லஸ். ஆனால் அந்த குடும்ப பஞ்சாயத்துக்குள்ள நான் போக விரும்பலிங்கண்ணா. ஏன்னா ஒருவர் என்று புதுச்சேரியில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஒருவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லா தெரியல, அவங்க ஈக்குவேஷன்லாம் எனக்கு தெரியலிங்கன்னா அதுக்குள்ள நான் போக விரும்பலை. அதனால் என்னை பொறுத்தவரை நான் எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை ஒரு கன்சிஸ்டன்சி சித்தாந்தத்தை பார்க்கக்கூடிய ஆள். இன்றைக்கி இங்கே, நாளைக்கு இங்கே, நாளானைக்கு இங்கே, அடுத்த நாள் இங்கே, அப்படி தொடர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேச்சில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான்.
அதனால் இன்றைக்கி பொறுத்திருந்து பார்ப்போம். யார் நல்லது செய்கிறேன்னு யாரோ சொல்கிறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நடக்கிறது நடக்கட்டும். பட் குடும்ப பஞ்சாயத்துக்குள்ளே நான் போக விரும்பலைங்கண்ணா. என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கா சொல்கிறீங்க தமிழ்நாட்டில். ஆனால் என்டிஏ அலைன்ஸாக இருக்கக்கூடிய பிரைமரி பார்ட்டி ஏடிஎம்கே வந்து டிசால்வ் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படி கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா நம்புறீங்க? அண்ணா நான் தான் சொன்னேன்னே, ஃபைனல் ஜெயிக்கிறோன்னே, கப்பு முக்கியம் கோபாலுங்கிற மாதிரி ஃபைனல் ஜெயிக்கணும். அது ஃபைனல் போக முடியும். அண்ணா லீக் மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம். அதனால் ஏற்கனவே அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேங்கண்ணா. கொஞ்சம் பொறுத்திருப்போம். நவம்பர் டிசம்பர் ரெண்டில் எல்லாம் சரியாகுங்கண்ணா. நன்றி அண்ணா. வைங்க, நான் ஆம்னி பேருந்துக்கு அறிக்கை கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். நன்றிங்க.